ஒரே ஒரு பாடல் பாடுவோம், அதுக்கப்புறம் எழுந்து நின்று பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட திருவாயும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். துதி சாற்றிடுவோம். தட்டுவோமா கரங்களை? இந்தவனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோ. அப்படியே எழுந்து நிற்கலாமா எல்லாரும்? இந்தவனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம்ம வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, பரமானந்த
வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு ஓடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம்ம வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே. பொங்கிடுதே நாம் துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் துதலே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே. மிக பொங்கிடுதே நாம் துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே. பொங்கிடுதே நாம் துதி சாற்றிடுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க சேர்ந்து சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை இயேசுவை. சேர்ந்து கரங்களை தட்டலாமா? கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். மலைகள் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல இயேசுவே பலனடைந்து கழுகு போல நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை.
அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு வெட்கப்பட்டு சேர்ந்து கரங்களை தட்டி நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார், காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா, அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். எந்த சூழ்நிலையிலும் நான் நம்புவேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க திரும்பவும், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. Say it one more time, நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். Yes Lord, yes Lord. இயேசுவை. Yes Lord, yes Lord. From the bottom of my heart to the depths of my soul. Yes Lord, yes Lord, yes Lord. From the bottom of my heart to the depths of my soul. Yes Lord, completely, completely yes. My soul says yes. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, எனதெல்லாவற்றிலும் இயேசுவே. One last time சேர்ந்து சொல்லுமா, நீரே என் தஞ்சம், என் கோட்டை நீரே, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் போதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள்
எனதெல்லாவற்றிலும். கரங்களை உயர்த்தி 2 முறை சொல்லுமா. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, எனதெல்லாவற்றிலும். எத்தனை பேர் உண்மையாக கரங்களை உயர்த்தி என் வாழ்நாளெல்லாம் எத்தனை இடர்கள் வந்தாலும், யார் தள்ளினாலும், யார் இருந்தாலும், என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை நான் சேவிப்பேன். 1000 கோடி தந்தாலும் கர்த்தரை நான் சேவிப்பேன். என் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தரையே சேவிப்பேன். அவரை சேவிக்கிறவர்களுக்கு எல்லா பக்கத்திலும் இளைப்பாறுதலை தருவேன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. He will give you all around rest. Come on, lift up your hands and worship him. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும். இயேசுவே, எனதெல்லாவற்றிலும் நேசிப்பேன். தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கரங்களை உயர்த்தி 2 முறை சொல்லி அமருவோமா. என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, ஜீவனின் என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சன்னை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்து கொள்வார். கண்மலையேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலையேற்றி சொல்லுவோமா. என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். சொல்லுவோமா. என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கரங்களை உயர்த்தி பயப்படாதவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுமா. என் தேவனின் வெளிச்சம், கைவிடா தெய்வம் அவர், என்னை என் ஜீவனுக்கு சத்தத்தை உயர்த்தி, ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். யாருக்கும். ஒன் மோர் டைம். என் தேவன், என் தேவன். அவ்வளவுதான சத்தம். இன்னும் கொஞ்சம் நல்லா உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை. ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், யாருக்கும் அஞ்ச மாட்டேன்.
முறை தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். பகைத்தவர்கள் தம கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. சத்தமா சொல்லுங்களேன். என் ஜீவன் யாருக்கும் அஞ்சுவேன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அஞ்சமா கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Come on, கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா யேசுவா, ஹல்லேலூயா. எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ப்ளீஸ் பி சீட்டட். நீங்கள் உட்காரலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37 38 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாம். 37 and 38 of the Gospel according to John. உங்கள் வேதத்தின் மொழியில் பாருங்கள். பக்கத்தில் ஒருத்தர் கிட்ட சொல்லுங்க, நான் அறுவடை காணும் காலம் வந்தாயிற்று. பல விஷயங்களை உங்கள் கூட எல்லா சர்வீஸ்லேயும் இந்த காலத்திற்கு ஏற்ற சில வார்த்தைகளையும் அறிவுரைகளையும் ஆழமாக உங்கள் கூட நாங்கள் பிரசங்கித்து வருகிறோம். காதுள்ளவர்கள் கேளுங்கள். சேகரிக்கும் காலத்தில் செய்ய வேண்டிய 7 விஷயங்கள் உங்கள் கூட போன வாரம் சனிக்கிழமை ராத்திரி பேசினேன். தொடர்ச்சியாய் அதை குறித்த சில வார்த்தைகள். இயேசு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். And herein is that saying true, one soweth, another reapeth. பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, ஒருவன் விதைக்கிறான். இருக்கீங்களா உயிரோட? மலையில் குளிர்ந்துட்டீங்களோ? ஓகே. ஒருவன் விதைக்கிறான், இன்னொருவன் அறுக்கிறான். But I sent you to reap that whereon you bestowed no labor. Other men labored and you are entered into their labors. தமிழில் நான் வாசிக்க விரும்புகிறேன். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறான். அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இந்நாள் வரைக்கும் விளங்குகிறதா? நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை. ஆமென். என்ன சொல்றாருன்னா, வேலை செய்யாமே நீங்கள் சிலர் பொழைச்சிருவீங்கன்றார். அதுக்கார ஒரு ஆமீன் சொல்வீங்கன்னு பார்த்தேன்.
இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்கு போகிறார். சமாரிய பெண்ணை சந்தித்து பின்பு இந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். ஒன் சோஸ் another reaps. ஆனால் நீங்கள் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு பிறருடைய உழைப்பு, ஆனால் நீங்களோ அது நன்மைகளை சுதந்திரிப்பீர்கள். என்ன சொல்கிறார் அப்படின்றத வேதத்தின் பல பாகங்களை அலசி பார்த்து விட்டு ஒருவேளை நான் சொல்லும் கருத்து தான் இயேசு தன் இதயத்தில் கொண்டிருந்தாரோ என்று நாம் சிந்திக்க வேண்டும். பொதுவாக வழக்கமான சொல், எதை விதைக்கிறியாத. இப்போ நம்ம ஆண்டவர் எப்பவுமே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வரார். நீ விதைக்கவே இல்லை ஆனால் அறுப்பேன்றார். பொதுவாக விதைச்சா தானே அறுக்க முடியும், ஆனால் அப்படி சொல்கிறார். இந்த ஊழியத்தில் இன்றைக்கி நம்ம நிற்கிறோம். நியூ லைஃப் என்ற சர்ச் இருக்குது. நம்ம எவ்வளோ சாதனைகளை கண்டோம். ஆனால் நம்ம இங்கே நிற்கும்போது ஒன்று நினைக்கணும், இது எல்லாமே நம்ம கடின உழைப்பால் மட்டும் வரல. நமக்கு முன்னே யாரோ இந்த ஊழியத்தில் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், கடினமாய் உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் வேர்வை சிந்தி பல ஆண்டுகள் பட்டினி கடந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். இப்படி சொல்ல போகிறேன், அவர்கள் உழைத்தார்கள், நாம் அறுவடை காணுகிறோம். ஸோ நீங்கள் புரிவதற்காக அதை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நான் நினைக்கிறேன் ஒருவேளை யோவான் ஸ்நாபகனை மீன் பண்ணுறார் அப்படின்னு நினைக்கிறேன். யோவான் ஸ்நாபகன் வழி ஆயத்தம் பண்ணி பல பாடுகளை சகித்து கடைசியில் அவர் சாகடிக்கப்படுகிறார். ஸோ அவர் இயேசு இப்போ அவருடைய ஊழியம் எங்கும் பரவுகிறது. ஸோ அவர் இப்படி சொல்லலாம், யோவான் ஸ்நாபகன் விதைத்தார், ஆமேன், ஆனால் அந்த விதைத்த ஊழியத்தினுடைய மகத்துவங்களை நான் இப்போ என்ன செய்கிறேன், அறுக்கத் தொடங்கி இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கலாம். நம் ஆண்டவர் தலைமுறைகளை நடத்துகிற தெய்வம். பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களை திரும்பி பாருங்கள். எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். என்ன உரைத்தார்கள்? ஒரு மெசையா வரப்போகிறார், இயேசு பிறப்பார் என்ற இயேசுவனுடைய வருகையை, முதல் வருகையை தீர்க்க தரிசனமாய் உரைத்தார்கள். ஏசையா உரைத்தார், ஆனால் ஏசையா இயேசுவை காணவே இல்லை, அவர் மரித்து போய்விட்டார். எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார், எரேமியா இயேசுவை காணவே இல்லை. அவர்களெல்லாம் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், அவர்கள் காணவில்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் இன்னொரு தலைமுறை மாறி வந்தபோது அந்த தலைமுறை இயேசுவை கண்டது. நான் ரொம்ப ஆழமாக இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறேன். இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். இயேசு சொல்கிறார், நீங்கள் இந்த தீர்க்கதரிசிகள்லாம் இயேசுவை குறித்து உரைத்தார்கள், ஆனால் அவர்கள் யாரும் இயேசுவை காணவே இல்லை. இப்போ அவங்க எங்களுக்கு நாங்கள் வேறு வேலை இல்லைங்க, எங்களால் பார்க்க முடியாத ஒன்றை நாங்கள் உரைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க அஸ்திபாரம் அமைக்கவில்லை. நாங்கள் காண்றோமோ இல்லையோ இன்னொரு தலைமுறை காணும் என்று அவர்கள் சாலை அமைத்து போனார்கள். இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவர்கள் அறுக்காத, நிறைய பேர் அறுக்காத, விதைக்காத அறுவடை அவர்கள் என்ன செய்தார்கள்? அறுத்தார்கள். ஆமேன். நான் இன்னைக்கு கோஷி பாஸ்டர் ஜேக்கப் கோஷின்னு ஒருத்தர் இருக்கிறார்னா அது என்னால் மட்டும் அல்லங்க. என் தாயார், என் தகப்பனார், அவங்க ஜெபித்த ஜெபம், அவங்க விதைத்த விதை, அவர்கள் பட்ட பாடுகள், அவங்க கற்றுக் கொடுத்த பைபிள், இவங்க சொல்லட்டுமாங்க, அவங்க சும்மா நாங்கள் வாழ்ந்து நாங்கள் சாவுறோன்னு அவங்க 2 பேரும் மட்டும் வாழ்ந்திருந்தா இன்னைக்கு கோஷி பாஸ் இருந்திருக்க மாட்டார். ஆனால் அவங்க வாழ்ந்த போது இன்னொரு தலைமுறைக்கு வேண்டியதை புரிஞ்சவங்க யாரா இருந்தா இன்னைக்கு சும்மா நான் வாழ்ந்தேன் செத்தன்லாம் சொல்லாதீங்க. உங்க தலைமுறைகளுக்கு வேதத்தின் உடன்படிக்கை மகத்துவங்களை அஸ்திபாரம் அமைத்து சாவுங்கள். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய பரிசுத்தவான்களின் ஜெபம், பெற்றோரின் ஜெபம், அவங்க விதைத்த விதைகள், அவங்கெல்லாம் ஒண்ணுமே காணலங்க. இன்னைக்கு சொல்லட்டுமாங்க, நம்ம ஒரு மீட்டிங் நடத்தும் போது சமீபத்தில் 10,000 12,000 பேர் நம்முடைய கூட்டத்துக்கு வந்தார்கள். எவ்வளோ சந்தோஷம், ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிச்சோம். அவங்களுடைய பெரிய கூட்டத்தில் கன்வென்ஷனுக்கே எவ்வளோ பேர் தெரியுமா வந்தாங்க? 50 பேர் மட்டும்தான் வந்தாங்க. இன்றைக்கு நம்ம கண்ட எதையுமே நம்முடைய திருச்சபையின் முற்பிதாக்கள் காணவில்லை. ஆனால் நம்ம அதனுடைய பலன்களை இன்னைக்கு அறுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி இயேசு சொல்றார், ஒருவர் விதைத்தார்கள், பிறர் அதை அறுப்பார்கள். இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு உங்க குடும்பத்தை கட்டி வளர்த்து படிக்க வச்சு உருவாக்குறீங்க பாருங்க, கண்ணீர் வடிச்சாலும் நீங்க நிக்கிறீங்க பாருங்க. நீங்க காணலானாலும் கவலைப்படாதீங்க, உங்க தலைமுறை ஒரு நாள் அதன் மகத்துவத்தை காணும். நல்ல ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? மிஷனரிகளை திரும்பி பார்க்கிறேன் இந்த மண்ணில். ஆமென். அவர்கள் கடினமாய் உழைத்தார்கள். ஒரு மிஷனரி சொன்னார், நம்முடைய முற்பிதாக்கள்லாம் சில மாநிலங்களுக்கு வரும்போது அதிகபட்சம் அவங்க கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் 10 பேர் 15 பேர். ஆமென்.
ஸ்கிரிப்சர் யூனியன். ஆமென். சொல்லிக்கொண்டு போகலாம். எத்தனை இயக்கங்கள் கடினமாக ஊடுருவி நாடுகளுக்குள் பாய்ந்து பல கடினங்களை சகித்து ரத்தம் சிந்தி ஊழியம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு ஊழியம் வளர்ந்துருக்குங்க. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? நான் மட்டும் எழுந்து 2 பாட்டை பாடிட்டு இந்த பக்கம் 2 லைட்டை அடிச்ச உடனே இதெல்லாம் என்னால வரலங்க. எனக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் விதைத்த ஆழமான விதைகளுடைய அறுவடையை தான் மறுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? What a tremendous work our missionaries did. பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள், பல்கலைக்கழகங்களை கட்டினார்கள், ஆமீன், அரசாங்கங்களை கட்டினார்கள், நாடுகளை கட்டினார்கள், சபைகளை கட்டினார்கள். அவர்கள் உழைத்தார்கள். இன்னைக்கு நம்ம இன்று அறுவடை காணுகிறோம். இன்றைக்கு நம்ம நிற்கிறோம். அடுத்த ஒரு தலைமுறை எழுந்து இந்த தமிழகத்தில் கண்டிராத எழுப்புதலை நிலைநாட்டுவார் என்று கமான் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு என் முன்னாடி அமர்ந்திருக்கிற இளையவர்களை பார்த்து சொல்றேன், நீங்க விதைக்காத அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ விதைத்ததை நீங்கள் அறுக்கலாம். 2, விதைக்காததையும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அறுப்பீர்கள். another generation. உங்க பேரனுங்கள்லாம் எழுந்து தமிழகத்தை கலக்குவாங்க. ஆமேன் சொன்னவங்களுக்கு நடக்கும். சொல்லுங்களேன் ஒரு ஆமேன். பாஸ்டர் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, எனக்கு போய் ஏது பேரன் அப்படின்னு கேட்டால் உனக்கு சொல்ல பரவாயில்ல, பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருக்கல, அதுக்கு சொல்லிட்டு போ. ஆமேன். ஆமீன் உங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும்னு இருக்கா? பக்கத்தில் இருக்கவங்களா சொல்லாமே. இந்த கற்பக்கனியை பற்றி பேசும்போதெல்லாம் இங்கே ஒரு பாட்டி ஆமீன் சொல்லும். நான் நிறைய நேரம் அதை திட்டணும்னு தோணும், ஏன் இந்த பாட்டி ஆமீன் சொல்லுது அப்படின்னு. இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன், அது அதுக்காக சொல்ல. பக்கத்தில் ஒன்று ஏக்கமாக உட்காந்துருக்கு பாருங்க. ஓகே. ஹல்லேலூயா. கடவுள் நம்மளை தலைமுறைகளில் நடத்துகிறார். ஒரு தலைமுறையின் அறுவடை எடுத்து கர்த்தர் கொடுக்காம இன்னொரு தலைமுறைக்கு வைத்து கர்த்தர் கொடுக்கிறார். என்னை பெற்ற தகப்பன் தாயெல்லாம் கொஞ்சம் தான் பார்த்தார்கள். அவர்கள் ஒன்றுமே காணவில்லை. ஆமென். they didn't see anything. இந்த சபையில் ஒரு 100 பேரை தான் அவங்களால பார்க்க முடிஞ்சு. அதுக்குள்ள அவர் மறைந்து போனார்கள். இன்னைக்கு நம்ம ஆயிரங்களை கண்டோம். அவங்க விதைச்சாங்க, நம்ம என்ன செய்கிறோம்? அறுக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்களும் அப்படிதான் வாழணும். தியாகத்தோடு வாழணும், ஞானத்தோடு வாழணும், அழகாக கட்டணும். எல்லாம் எனக்குன்னு வாழாதீங்க. பரவாயில்ல, நீங்க கட்டிட்டு மறைஞ்சு போனா மறைஞ்சு போங்க, இன்னொரு தலைமுறை வந்து அதை சுதந்திரிக்கும். புரிஞ்சவங்க இருந்தா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு என்னங்க இருக்கு? நான் வரைக்கும் நீ வரைக்கும் அமர வரைக்கும் நீ வரைக்கும் வாழ்ந்து சாகுவாங்க. உன்னை கர்த்தர் உருவாக்கினாரு. என் உடன்படிக்கை நீங்க வரைக்கும் அல்லங்க, தலைமுறை வரைக்கும் இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருடைய திட்டங்கள் ஏதும் தற்காலிகமானவைகள் அல்ல. கர்த்தருடைய திட்டங்கள் நித்தியமானவைகள். அவைகள் தலைமுறையா இருக்கும். இப்படி சொல்லும் போது ஆமேன் சொல்ல, சீயோனிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் உங்க பேரனுங்க கல்யாணத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் கடவுள் எனக்கு இந்த ஊழியத்தில் ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் தந்து என்னை கர்த்தர் நிறுத்துவார் என்று நான் நம்புகிறேன். God is eternal and his purposes go beyond generations. ஆமென். என் கொஞ்ச நாள் ஊழியத்திலேயே 2வது 3வது தலைமுறையை பார்த்து கையில் எடுத்து பிரதிஷ்டை செய்கிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய நான் காண்பேன். ஆண்டவர் நேரத்துக்கு வெளியே வாழுகிறார். நீங்களும் நானும் நேரத்துக்குள்ளே வாழுகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் நீங்கள் டைமை பார்த்துட்டு 6 மணிக்கு பைபிளை மடித்து வைப்பீங்க. ஏன்னா மணி என்னாச்சுங்க? 6 ஆயிடுச்சு, அடுத்த சர்வீஸ் தொடங்குறோம், நீங்கள் போவீங்க. நீங்களும் நானும் நேரத்துக்குள்ளே இருக்கிறோம். என் தேவன் நேரத்துக்கு வெளியே இருக்கிறார். ஆண்டவருக்கு அவருடைய வாழ்வில் கேலண்டர் கிடையாது. அவர் நித்தியத்தில் இருக்கிறார். நித்தியம் நேரத்துக்கு வெளியில் இருக்கு. நித்தியம் என்பது நம்மால கணக்கு போடவே முடியாது. அப்படிப்பட்ட தெய்வம் நம்மை நடத்தும் போது அவர் சும்மா தற்காலிகமாக சாப்பிட்டு சாவதற்காய் நடத்துகிறவர் அல்ல, நித்திய நோக்கத்தோடு தலைமுறையின் மகத்துவங்களோடு நடத்துகிறவர் என் தேவன். இப்படி சொல்ல போற உங்க தலைமுறைகள் எழுந்து அறுவடை செய்ய போகிற மகத்துவங்கள் பெரிதாயிருக்கும். புரிந்து கொள்ள வேத ஆழங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஆண்டவர் ஆதாம் பாவம் செய்து விழுந்த போது கர்த்தர் சொன்னார்,
உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஒரு ஆட்டுக்குட்டியை நான் என்ன செய்கிறேன், ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், அடிப்பேன்னு சொன்னார். ஸ்திரீயை பார்த்து சொன்னார், ஸ்திரீயின் வித்து அவன் தலையை நசுக்கும், அவனுடைய குதிகாலை கடிப்பான் என்று 3:15 ஆதியாகமத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் கர்த்தர். அப்படின்னா பாவம் செய்து விழுந்த மனிதனை மீண்டும் திருப்புவதற்கு கர்த்தர் ஒரு மீட்பரை கட்டளையிடுகிறார். இப்படி சொல்லட்டுமா, ஏவாள் நினைச்சிருப்பா, ஐயோ நம்ம பாவம் செய்து விழுந்துட்டோம், கர்த்தரனுக்கு ஒரு மீட்பரை தரப்போறார்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு காயின் பிறந்தது. ஆமென். காயின் பிறந்த போது ஒருவேளை ஈவா நினைச்சிருக்கலாம், இந்த வித்து தான் என்னுடைய என்ன சொல்வது மீட்பராக வந்திருப்பாரோன்னு நினைச்சு பார்த்தா அவன் கேடுகட்டவனா போயிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. தலைமுறைகள், எத்தனை தலைமுறைகள் தாண்டி கர்த்தர் என்றோ ஏவாளுக்கு சொன்ன வார்த்தையை 2000 வருஷத்திற்கு முன்பாக அல்லது வேதத்தினுடைய கணக்கின்படி 4000 வருஷத்துக்கு பின்பாக கொல்கொதா என்ற மலையில் கர்த்தர் அந்த வித்தை கொண்டு வந்து ஸ்திரீயின் வித்து அவன் தலையை நசுக்க ரட்சகர் இயேசு இந்த பூமியில வந்து அன்றைக்கு உரைத்ததை தலைமுறைகளுக்கு பின்னாடி பக்க சொல்லுங்களேன். நான் விதைக்காததெல்லாம் நானும் அறுப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நம்மளும் திட்டமிட்டு தான் செயல்படுகிறோம். நம்ம ஹியூமன் பிளானிங் ரொம்ப ஷார்ட். ஆமென். அதிகபட்சம் நம்ம பிளான் பண்ணால் கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் சேர்க்கலாம். சிலருக்கு எந்த பிளானிங்குமே கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது தற்காலிகமாய் வாழுகிறவர்கள். சிலர் வீக்லி பிளானிங் பண்ணுவாங்க, சிலர் மந்த்லி பிளானிங் பண்ணுவாங்க, சிலர் இயர்லி பிளானிங் பண்ணுவாங்க. நிறைய தொழில்கள் வியாபாரத்தில் 3 ஆண்டுகளுக்கு திட்டமிடுகிறார்கள், 5 ஆண்டுகளுக்கு திட்டமிடுகிறார்கள், 7 ஆண்டுகளுக்கு திட்டமிடுகிறார்கள். சிலர் 10 ஆண்டு கூட தங்கள் வியாபாரத்தினுடைய செல்வங்களை திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். 10வது வருஷம் வரும்போது திட்டமே இருக்காதாமே. மனிதர்களுடைய திட்டங்கள் எல்லாம் அப்படி மாறி போகிறதானால் நம்ம தலைமுறையின் மகத்துவங்களோடு நடத்துகிற நம்முடைய தெய்வம் அவருடைய பார்வையில் ஒரு நாள் 1000 நாளை போல் இருக்கு. நாளைக்கு இந்த நேரம் வரும்போது இந்த உலகத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் என் ஆண்டவருக்கு அந்த 24 மணி நேரம் 1000 வருஷமாகவும் இருக்கலாம், வரும் 24 மணி நேரமாகவும் இருக்கலாம். ஏன்னா கர்த்தர் நேரத்துக்கு வெளியே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் அறுவடையின் நிறைவுகளை தருகிற தெய்வம்? ஆமென். ஸோ அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ், தலைமுறைகளில் கர்த்தர் வித்தியாசமானவர்களை பயன்படுத்தி அது நன்மைகளை நமக்கு தருகிற ஆழத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அறிவுள்ளவர்கள் கேளுங்கள். ஒன்று பிளான்டர்ஸ், அப்படின்னா விதைக்கிறவர்கள். ஆமென். அவங்க வேலை விதைப்பாங்க. ஆபிரகாம் விதைத்தார், ஆபிரகாம் தொடங்கினார். கர்த்தர் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ. ஆபிரகாம் போனான். அவர்தான் ஒரிஜினல் விஷனர், அவர்தான் கனவு கண்டவர். ஆமென். ஃபியூச்சரை பார்த்தவர். உங்களை அன்றைக்கே ஆபிரகாம் கண்டார், எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி. ஆமென். ஆனால் அந்த விதைகளை ஆபிரகாம் விதைத்தான். ஆமென். விதைத்தார். நிலங்களை அவர் சுதந்திரித்தார், ஒரிஜினேட்டர். அந்த தொடங்கின ஆபிரகாம் தொடங்கின பின்னாடி 1 is பிளான்டர், 2 அதுக்கு தண்ணீர் பாய்ச்சவர்கள். ஆமென். தொடங்கினா மட்டும் போதாது, நம்ம தொடங்கினதை அடுத்த ஒரு தலைமுறை என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் பாய்ச்சி அது வளர்க்க வேண்டும். ஆமென். they watered it and made it alive. நம்ம தொடங்கின எந்த ஒரு கனவும் உங்கள் குடும்பத்தில் செத்துவிடக்கூடாது. உங்கள் சந்ததிகள் அதற்கு தண்ணீரை கொடுத்து அதை வளர வைத்து அதை உயர்த்தி அதை பெரிய அளவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களாங்க? ஏன்னா நாங்கள் தான் இல்லைங்க, நீங்கள் இல்லைங்க, நீங்கள் வரதுக்கு முன்னாடி 70 வருஷம் வேற எவனோ விதைச்சிருக்கான். அந்த விதைச்சனுடைய அஸ்திவாரத்து மேலே நீ கட்டி இருக்கே தவிர. ஸோ ஒன்று விதைத்தார் ஆபிரகாம், அவங்க சந்ததிகள் அதை தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி அதை வளர்த்தார்கள். அதுக்கப்புறம் நர்ச்சரர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க. அப்படின்னா அவங்க போராடி அந்த கனவு சாகாமல் இருப்பதற்காக தங்களையே அர்ப்பணித்து அதை நிலைநிறுத்தினார்கள். ஆமென். குடும்பத்தையும் சேர்த்துக்கோங்க. ஆமென் சொல்ல இருக்கீங்களா? ஆழமா அது மறிச்சிடக்கூடாது, இது செத்துடக்கூடாது, இது நல்லா இருந்துடணும், என் குடும்பம் என் சந்ததிகள்லாம் ஒரு தூரத்தில் இருக்கணும் என்று அதை வளர்த்து நிற்கிறவர்கள். வளர்ப்பீங்களா? நர்ச்சர் பண்ணுவீங்களா? ஒரிஜினலாக யாரோ தொடங்கி இருக்கலாம், அதை யாரோ வளர்த்திருக்கலாம். நம்ம அதை என்ன செய்யணும்? பாதுகாத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தூரத்தில் சேர்க்கணும். 4ஆவதுல தான் வருகிறார்கள் அறுக்கிறவர்கள். ஆமென். அறுக்கிறவர்கள் ரொம்ப ஈஸிங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லிட்டோம். ஒருத்தர் விதைச்சாரு, ஒருத்தர் தண்ணீர் பாய்ச்சினாரு, இன்னொருத்தர் அதை யாரும் கெடுக்காமல் பாதுகாத்தாரு, ஒருத்தர் வந்து நல்லா சாப்பிட்டு போகிறார்.
இதை இயேசு சொல்றார், விதைக்காமலே அறுக்கிற ஒரு தலைமுறை. ஆமென். ஆபிரகாமில் தொடங்கி தலைமுறைகள் அதை செய்தார்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு காலையில் சொல்றேங்க, உங்க சந்ததி எழுந்து அடுத்த ஒரு பங்கை தொடங்கும். நல்ல நம்பிக்கையா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்க விதைப்பீங்க, சிலர் அதை தண்ணீர் ஊற்றுவார்கள், சிலர் அதை பாதுகாப்பார்கள். கவலைப்படாதீங்க, யாரோ ஒரு தலைமுறை, நம்ம பேரனோ கொள்ளு பேரனோ. இது பைபிள் இருக்கா இல்லையாங்க? நான் இன்னைக்கு ஒரு மணி நேரம் உங்க கூட பேசணுங்க. ஆமென். நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபுட்பால் விளையாட்டு, இந்த ரிலே ரேஸ் பார்த்துருப்பீங்க. ரிலே ரேஸ் அப்படின்னா ஒரு 2000 மீட்டர் ஓடுவாங்க. இங்கே ஒருத்தர் தொடங்குவார். ஆமென். தொடங்கி கையில் ஒரு குச்சி வச்சுருப்பார். இங்கேருந்து ஓடி அந்த குச்சியை அவர்கிட்ட கொடுப்பார். அங்கேருந்து அவர் ஓடி போவார். அப்புறம் இன்னொருத்தர் ஓடுவார். இப்படி ஒரு 5-6 பேர் ஓடுவாங்க. கட்சியில் ஒருத்தன் வேகமாக ஓடி முடிச்சிடும் பாருங்க, எல்லாம் அவனுக்கு தான் கை தட்டிட்டு இருப்பாங்க. இருக்கீங்களா? இந்த ஓடினவனெல்லாம் யாரெல்லாம் செய்வான், யாரும் கண்டுக்க போகிறது. ஆனால் முடிச்சான் பாருங்க, அவனை ஓடின தோல் மேலே தூக்குறது, கை மேலே தட்டுறது, கொஞ்சம் கீழே வை. இவர் மட்டும் ஓடி இருந்தால் அது சாதிச்சிருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி 5 பேர் ஓடினா பாருங்க. இன்னும் புரியல. இங்கே ஃபுட்பால் ஃபேனெல்லாம் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெஸ்ஸி, அப்புறம் வேறு யாராவது ஒரு பேர் இருக்கா, ரொனால்டோ, அப்பா இருக்கு. இவங்கெல்லாம் எப்படின்னா, அந்த ஃபுட்பால் ஃபீல்டை அமைக்கும் போது லெஃப்ட் கார்னர், ரைட்டு கார்னர், ஃப்ரண்ட்டு ஃபார்வர்டு அப்படின்னு ஒரு பொசிஷன் வச்சுருப்பாங்க. இவரும் முன்னாடி நின்றுப்பார். இங்கேருந்து பந்து வரும், எங்கேருந்து பின்னாடி இருந்து அடித்து பிடிச்சி உழுந்து எழுந்து அடிச்சு இருக்கு. கேளுங்களேன், உருட்டி பள்ளி தள்ளி இடிச்சு சமாளிச்சு கொண்டு வந்து முன்னாடி கொடுப்பாங்க. இவர் அடிப்பார். இருக்கீங்களாங்க? இவர் அடிச்சோடனே கோல் ஆயிடுமா? அரங்கமே அலருங்க. அரங்கு யாருக்கா, நான் அரங்கம் எதுக்கு அலருதுன்னா, மெஸ்ஸி ரொனால்டோன்னு கத்துவாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த மீதி 11 பேர் விளையாடினாங்களே, அவங்கெல்லாம் பாடுபட்டு உங்ககிட்ட கொடுக்கலனா நீ கோலே அடிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு நீ இந்த நீயா இருப்பதற்கு காரணம், உனக்கு முன்னாடி 10 பேர் போராடி அந்த பண்டை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் உனக்கு தந்ததுனாலதான். பக்கத்துல ரொம்ப கொண்டாடாத. ஏன்னா நம்ம தலைமுறையில் நம்ம பெற்றோர், நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய மிஷனரிகள், நமக்கு பின்னே வந்தவர்கள் எவ்வளோ போராடி இந்த பேட்டனை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. பொறுப்போட, நான் சொல்ற சபைக்கும் சொல்ற, பொறுப்போடு, உண்மையோடு, ஆழத்தோடு, கருத்தோடு கர்த்தர் கையில் தந்ததை கொண்டாடும் போதும், இது நான் மட்டுமல்ல, எனக்கு பின்னே உழைத்தவர்கள் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு நானும் நீங்களும் செயல்பட வேண்டும். இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். நான் சொன்னது உண்மையா இல்லையா? ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் முடிக்கிறேன். Read 2 verses and I will close. Deuteronomy 6:10-12. உபாகமம் 6:10-12. ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் வாக்குத்தத்த நாட்டுக்குள் போகிற இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். சொன்னார், and it shall be when the Lord thy God shall have brought thee into the land which we swear unto thy fathers, to Abraham, to Isaac, and to Jacob, to give thee great and goodly cities which thou buildest not. பக்கத்துல நீ கட்டாத பட்டணத்தை உனக்கு கர்த்தர் தருகிறார். ஏன் இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு கட்டாத ஒரு பட்டணத்தை கொடுத்தாரு? காரணம், உங்கள் முற்பிதாக்களா இருக்கிற ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு அவர்கள் கடந்து வந்த பாதையில் உருவாக்கினார்கள். ஹவுஸ் ஃபுல் ஆஃப் குட் திங்ஸ், ஆமென், which thou filled not, and wells digged which thou diggest not, vineyards and olive trees which thou plantest not, and when thou shalt have eaten and be full. நீ நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைய இருக்கும்போது, beware that you don't forget the Lord which brought thee forth out of the land of Egypt from the house of bondage. நல்லா கையை உயர்த்தி சொல்ல போற, நல்லா தின்னு வயிறு நிறைய, ஆமென், நல்ல பெரிய தொப்பையோட அப்படி திருப்தியா சாப்பிட்டு ஏப்பம் விடும்போது உன் திறமைன்னு நினைக்காத. உனக்கு முன்னாடி இருந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் பாடுபட்டு உடன்படிக்கை அவர்கள் பாதுகாத்ததுனால தான் இன்னைக்கு நீங்கள் இந்த நலமா இருக்கிறீர்கள். அது சபையா இருக்கட்டும், அது குடும்பமா இருக்கட்டும், முற்பிதாக்களுக்காக கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
Let me read one more. ஜோஷுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்றேன். And I have given you a land for which you did not labor. இயேசு சொன்னது பைபிள் சொல்லுதுங்க. நீங்கள் உழைக்காத ஒரு பட்டணத்தை யோசுவாக்கு சொல்றாரு 24:13. I have given you a land which you did not labor and cities which you built not and you dwell in them. நீங்க கட்டவும் இல்லை, நீங்க நாட்டவும் இல்லை, நீங்க உழைக்கவும் இல்லை, ஆனா நீங்க இன்னைக்கு அதில் வாழ்ந்திருக்கீங்க. Of the vineyards and the oliveyards which ye planted not, ye eat. நீங்க விதைக்காத நன்மைகளை. நான் யார் கூட பேசுறேனே தெரியல. இருக்கீங்களா? யார் என்னுடைய ஆடியன்ஸ்னே இன்னைக்கு எனக்கு தெரியல. யாராவது என் கூட இருக்கீங்களா? இது இந்த செய்தி உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினேன் என்பதை விட நான் எனக்கு ஆயத்தம் பண்ணேன். இந்த மைக்கை பிடிச்சி நான் காலை ஆட்டும் போது நான் நினைக்கணும், இந்த இடத்துல நான் நின்று இன்னைக்கு இந்த அளவிற்கு இந்த உயரத்திற்கு நான் வந்திருக்கேனா என் உழைப்பு மட்டும் அல்லங்க. எனக்கு முன்னாடி சிலர்லாம் கடினமாக உழைச்சிருக்காங்க, பட்டினி கிடந்திருக்காங்க. இருக்கீங்கன்னா ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா நினச்சிக்கணும், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு பள்ளிக்கூடம் போறீங்க, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சூடிதாரு, அங்கங்கே தொங்க விட்டுட்டு ஸ்டைலாக நல்லா சந்தோஷப்படுகிறேன். ஆனால் நல்லா உட்கார்ந்து திரும்பி பார்த்து உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி வடித்த கண்ணீர், ஜெபித்த ஜெபம், பட்ட தியாகம், கொஞ்சம் தூரம் வளர்ந்து நல்ல ஒரு பொண்ணை கிடைச்ச உடனே அம்மா அப்பாவை தெரியாத மாதிரி போகிற சில ஆம்பளை புள்ளிங்க. டோன்ட் டூ தட். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ இந்த பட்டணத்தில் சென்று நன்றாக புசித்து நீ திருப்தியா இருக்கும்போது திரும்பி பார்த்தோன்னு நினைச்சுக்கோ. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஒருத்தர் விதைச்சாரு, ஒருத்தர் தண்ணீர் பாய்ச்சினாரு, ஒருத்தர் அதை பாதுகாத்தாரு. இன்னைக்கு அதை நீ சுதந்திரிக்கிற. நன்றி உள்ளவங்க இருந்தா கையை தட்டி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? தலைமுறைகளுக்கு மகத்துவங்களை சேர்த்து வைக்கிறவர் என் தெய்வம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஜோஷுவாவே, நீ விதைக்கல, நீ தண்ணியும் பாய்ச்சல, நீ பாதுகாக்கவும் இல்லை, ஆனா இன்னைக்கு நீ அறுவடை அறுக்கிற. நான் காண்பித்த தேசத்துக்கு நீ வந்துட்ட. கவலைப்படாது, இந்த யுத்தமும் ஜெயமா முடிஞ்சிடும். But 4 generations are playing their role in life. If you think you are successful and it is all because of you, I would with humble respect would tell you, you are very narrow minded. Look back and see what our generations have done. கிறிஸ்தவ உலகத்தில் பிரகாசிக்கின்ற என்ன நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எவரா இருக்கட்டும், இந்த பீடத்து முன்னாடி நிற்கும் போதெல்லாம் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து கால்வரியின் தியாகத்திற்கு முதலிடம் கொடுத்த பின்னாடி நம் தலைமுறைகள், நம்மை உருவாக்கின ஊழியர்கள், நம் தகப்பன்மார்கள், நம் தாய்மார்கள் எத்தனை நாட்கள் வயிறை கட்டி இன்னைக்கு ஃபாஸ்டிங்கால சாப்பிடாம இருக்கீங்க. அவங்க சாப்பாடே இல்லாமலே ஊழியம் செய்தார்கள். அதனால தானே இன்னைக்கு சபை ஓங்கி நிற்கிறது. அடுத்த ஒரு தலைமுறை திருச்சபை ஓங்கி நிற்கணும்னா நம்ம இதை தண்ணீர் பாய்ச்சணும், இதை பாதுகாக்கணும், இதை வளத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஜென்ரேட்டர் ஆஃப் ஆச்சுன்னா லைட்டு போயிடும், ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகும்போது விளக்கு போயிடும், இன்னொரு போராட்டம் வரும்போது சிலதெல்லாம் அசைஞ்சு போயிடும். ஆனால் முற்பிதாக்கள் கடந்து வந்த நடையின் தியாகங்கள் காலங்களில் உதித்து எழும்பும். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விதைக்காத அறுவடை நீங்கள் அறுப்பீர்கள். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு ஆமீன் கூட அதுக்கு வரல. முடிக்காதீங்கன்ற அப்படின்னா என் செய்தி எங்கேயோ உரைச்சி ஏறுற மாதிரி தெரியும். 2 நாளாகமம் திருப்பும்போது 6ஆம் அதிகாரம் 7-10 இப்படி தாவீதை குறித்து சொல்லப்படுது. இட் வாஸ் இன் த ஹார்ட் ஆஃப் டேவிட். தாவீதின் இருதயத்தில் இருந்துச்சான், என் தகப்பனுக்கு நான் ஒரு வீடை கட்டணும். ஐ வாண்ட் டு பில்ட் அ ஹவுஸ் ஃபார் த நேம் ஆஃப் த லார்ட் காட் ஆஃப் இஸ்ராயல். பட் த லார்ட் said to David my father, for as much as it was in thine heart to build a house for my name, thou didst well in that it was in thine heart. Notwithstanding that thou shalt not build the house, நீ இதை கட்ட மாட்டேன்ட்டாரு, கட்டக்கூடாதுன்ட்டாரு. But your son Solomon shall come forth out of thy loins,
and he shall build the house. The Lord therefore performed his word that he had spoken. I am risen up in the room of David my father, and I am set on the throne of Israel. Solomon சொல்றார், as the Lord promised, and have built the house for the name the Lord God of Israel. அப்பா நினைச்சாரு, சாலமோன் முடிச்சாரு. கையை உயர்த்துங்களேன். நான் இப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க நினைச்ச நிறைய விஷயம் ஒருவேளை உங்க தலைமுறையில் உங்களால் முடியலனாலும் நீங்க நினைச்சத உங்க சந்ததி இந்த பூமியில எழுந்து வெற்றிகரமாய் முடிப்பார். அதுக்கு சிலர்லாம் ஆமேன் சொல்லும் போதே நான் நம்புறேன், அந்த பாதையில் இருக்கிற அற்புதங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். நல்ல ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. தகப்பன் விரும்பின ஆலயத்தை சாலமோன் கட்டி முடித்தார். கடைசியில் அவருடைய லைஃப் ஸ்டைல் அந்த ப்ரையாரிட்டி இல்லை என்பதை காண்பித்தது. நான் சொல்றதுக்கு நீங்க கேட்டுக்கணும். ஒருத்தரை விதைச்சாரு, இன்னொருத்தர் அதை என்ன செய்தார்? கட்டி முடிச்சார், அறுத்தார். இன்னும் நீங்க பைபிளை அடுத்த கீழே படிச்சீங்கன்னா, தாவீது அந்த ஆலயத்திற்கு தேவையான எல்லா செல்வத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டார். நீ எதுவும் பண்ண வேணாம், நான் செல்வம் எல்லாத்தையும் நான் பிளானு டிசைன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன், நீ அதை கட்டினா போதும்னு. கட்னா பிளே பாய் சாலமன், ராஜா சாலமன், ஞானி என்று அழைக்கிறேன். சும்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லைட்டாக சொல்லிட்டு போயிடறேன், அவர்கிட்ட எதுவும் போய் பரலோகத்தில் சொல்லிடாதீங்க. ஆனால் அவர் கட்டினாரு. கட்டினாலும் நல்லா கேட்டுக்க முடிச்சிடறேன். பைபிள் என்ன தெரியுமா சொல்லிச்சு? இது சாலமோனின் ஆலயம் என்று சொல்லவில்லை, இது தாவீதின் கூடாரம் என்று சொன்னார். இயேசு சொன்ன வார்த்தை நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டாமா? ஒருத்தர் உழைச்சாருங்க, இன்னொருத்தர் அறுக்கிறாருங்க. அவர் உழைச்சி இவர் அறுத்தாலும் கர்த்தர் சொன்னார், உன் பேர் நான் போட மாட்டேன். இதை யார் நினைச்சாரோ அந்த தாவீதின் பெயரை கொண்டு, இது சாலமோனின் கூடாரம் அல்ல, இது தாவீதின் கூடாரம். வெளியே சொல்வீங்க நினைச்சு. ஹல்லேலூயா. பக்க சொல்ல, நீ இவ்வளவு தூரம் வந்துட்டல, தனியாவா வந்த? வானத்திலிருந்தா உயிந்த? உன்னை பெத்தெடுத்த அம்மா இல்ல? உனக்கு ஒரு பாஸ்டரை கொடுக்கல? தொண்டையே இல்லைனாலும் வாரத்தில் 3 சர்வீஸ் பேசல? எத்தனை வசனத்தை உனக்கு எடுத்து வார வாரம் கத்து கொடுக்கல? உனக்காகவே உன்னை பெற்றோர் ஜீவனை கொடுக்கல? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டோன்னு தலை விரிச்சு ஆடாத, நின்று திரும்பி பாரு. இது சாலமோனின் ஆலயம் அல்ல, இது தாவீதின் கூடாரம். சொல்ற ஆளை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாவீது நிலத்தை வாங்கினான், அருவானாவின் நிலத்தை வாங்கினார், டிசைன் பண்ணார், செல்வத்தை சேர்த்தார். தாவீது கட்டல, இன்னொருத்தர் கட்டினார். the wrong thing of generations. தலைமுறைகளே, இன்னைக்கு உயர்ந்து நம்ம நிற்கும் போது நம்ம நின்று திரும்பி பார்த்து விட்டு சொல்ல வேண்டும், நான் விதைக்காத பல நன்மைகளை இன்றைக்கு நான் அறுத்து கொண்டிருக்கிறேன். காரணம் என் தரமும் மட்டுமல்ல, எனக்கு பின்னே வந்தவர்கள் என்னை தூக்கி நிறுத்தினார்கள். ஒரு ட்ரெயினில் மும்பைக்கு போகிறேன், நான் பைபிள் ஸ்கூல் போகிறேன். என் தாயாரால் ஸ்டேஷன் கூட வர முடியவில்லை, பலவீனத்தால் படுத்தார்கள். அது நான் போகிறேன்னு தெரிஞ்ச போது கண் கலங்கி அமர்ந்து விட்டார்கள். என் தகப்பன் தைரியமாக என் கூட வந்து, நீட்டு ஜிப்பா, ஆமேன், உயர்ந்த மேனி, உயர்ந்த என்ன சொல்கிறது, உயர்ந்த மனிதர், ஆமேன், அந்த ட்ரெயினில் வந்து கடைசியாக நான் போகிறேன், ஊரை விட்டு போகிறேன், அமெரிக்காவுக்கு போகிறேன். ட்ரெயினில் மும்பை போயிட்டு, மும்பையிலேருந்து ஈஜிப்டுக்கு போயிட்டு, ஈஜிப்ட்லேருந்து எங்கேயோ போயிட்டு, அங்கேருந்து நியூயார்க் போகிறேன். பைபிள் ஸ்கூல் ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணித்து போகிறேன். அந்த ட்ரெயினில் ஏறும்போது, அந்த ட்ரெயின் நகர்ந்த போது என் தகப்பனுடைய கண்களில் வந்த அந்த கண்ணீர் என்னன்னா, இவ்வளோதாண்டா என்னால் முடியும், இதுக்கு மேலே எனக்கு தெரியாது, கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார். நான் திரும்ப வந்தபோது என் படிப்பை முடித்துவிட்டு 1.5 வருஷம் கனடாவில் ஊழியம் செய்துவிட்டு இனி நான் தகப்பனுடைய ஊழியத்தை சுமந்திர வேண்டும் என்று நான் திரும்ப நினைச்ச போது திரும்ப வந்தேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? போகும்போது இருந்த அந்த உயரமும் அந்த மேனியும் எல்லா அழகும் அற்று போய் மரண படுக்கையில் அவரை பார்த்தேன். சில மாதங்களிலேயே அவர் என்னை விட்டு போனார். இன்னைக்கு சொல்லட்டுமா, அவர் விதைத்த ஊழியம் தான் இன்றைக்கு இந்த ஊழியமாய் வளர்ந்திருக்கிறது. இந்த இடத்தில் நின்று நான் நடனம் ஆடும் போதும் சலம்பம் பண்ணும் போதும் நான் ஒன்றை நினைக்க வேண்டும். ஆமேன், சாப்பாடு இல்லாம, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா, ஆகாரங்கள் இல்லாமல்
அந்த ரோட்ல போய் நின்று 1959 வருஷத்தில் ஒரு டின் ஷீட்டை எடுத்து சுவிசேஷத்தை அங்கே நின்று அறிவிக்கும் போது சாணியை கலக்கி தலை மேல ஊத்திய போது வீட்டில் கொண்டு வந்து எங்க அம்மா தலையை கழுவி ட்ரெஸ்ஸை கழுவி கொடுத்து இந்த ஊழியத்தை ஸ்தாபித்து இன்னைக்கு இந்த தூரம் வளர்ந்திருக்கிறோம். ஆவடியில் சுவிசேஷத்தை விதைத்த பெருமை நியூ லைஃப் சர்ச்சுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பெருமையோடு அதை சொல்லிக் கொள்ளுகிறேன். நான் சலம்பம் பண்ணும் போதும் ஆடும் போதும் நான் திரும்பி பார்க்கிறேன் என் பெற்றோர் பெற்ற தியாகங்கள், ஏன் என் பெற்றோரை ஊழியத்துக்கு அனுப்பினவருடைய தியாகங்கள். தலைமுறைகளை தாண்டி வரும்போது சாலமோனே நீ ஆலயத்தை கட்டி பிளேபாயா மாறும்போது ஒன்றை நினைத்துக்கொள், இது சாலமோனின் கூடாரம் அல்ல, இது தாவீதின் கூடாரம். God honors our parents. ஆடு கொளுத்து அமேன் சொல்ல மாட்டீங்களா? சலம்பம் பண்ணு, எழுந்து பிரகாசி, ஊரை கலக்கு, எல்லாம் கலக்கும் போது திரும்பி நின்று ஒரு நிமிஷம் சொல்லு, நான் விதைக்காததை இன்னைக்கு நான் அறுத்துட்டு இருக்கேன். ஃபுட்பாலுக்கு திரும்ப போனோமா, அங்கிருந்து எவ்வளோ பாடுபட்டு இங்கே கொண்டு வந்து கொடுத்தோன்னே ஒரே ஒரு அடி அடிச்சிட்டு ஊரே உன்னை தோல் மேலே சுமந்து மொத்த பணத்தையும் நீ ஒரு ஆள், எல்லா டாலர், எல்லா அட்வர்டைஸ்மெண்ட், எல்லா கான்ட்ராக்ட் ஃபுல்லாக அவருக்கு தாங்க. ஊரில் இருக்கிற எல்லா ஃபுட்பால் கம்பெனி அவரை தான் கூப்பிடுது. இந்த பின்னாடி அங்கேருந்து தொடங்கினானு ஒருத்தன் முன்னாடி அவன் என்ன உட்காந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தானா? இல்லைங்க, அவன் பாடுபட்டிருக்கான். 11 பேரும் பாடுபட்டாங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆழமாய் உரைக்கட்டும். இன்னைக்கு கடினமாக உழைக்கிற பெற்றோர்களே, உங்கள் அன்போடு அறிவுறுத்துறேன், உங்களுக்காக மட்டும் வாழாதீங்க. எனக்கும் என் மனைவிக்கு நாங்கள் தின்னு செத்துருவோம், தின்னு சாவாத. உனக்கு பின்னே ஒரு தலைமுறை வருகிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அஸ்திபாரம் அமைக்க உன் சுபாவம் தொடங்கி என்ன தியாகம் செய்யணுமோ செய்து கொண்டு தலைமுறையின் மகத்துவங்களுக்காக தாவீது சாலமோனுக்கு ஆலயத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தது போல நீங்களும் அடுத்த ஒரு தலைமுறைக்கு தேவையான அஸ்திபாரங்களை அமைத்து. ஆமீன்லாம் வரமாட்டேங்கிறது. ஐ வாண்ட் டு க்ளோஸ். ஆமீன் சொல்ல மாட்டீங்க. பக்க சொல்லுங்க, இது சாலமோனின் ஆலயம் இல்லைங்க. 2 வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 13:22 இருக்கீங்களா? நான் யாருக்காவது ஏதாவது பிரயோஜனமாக பேசிட்டு இருக்கேனா? ஓகே, 13:22. நல்லவங்க யாராவது இந்த சர்ச்சில் இருக்கீங்களா? கோச்சிக்க மாட்டீங்கல்ல? இருக்கீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்கிறேன். அந்த புருஷன் பாவம், நகை நகை நகைன்னு வட்டி வாங்கி கடன் வாங்கி நீ அவ்வளோ ஸ்டைல் பண்ணுன்ற அவசியம். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரட்டும்பா. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவி நாஸ்தியோ. இப்போ நான் முடிச்சிடறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இன்னும் சொல்ல ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதான் நான் சொன்னதெல்லாம்? நீங்கள் எல்லாத்தையும் அதில் கட்டுங்க. பக்க சொல்லுங்கள், நீதிமானாவே இருந்துரு. ஏன் அப்படின்னா பைபிள் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுது, பாவிகள் நிறைய ஆஸ்திகளை சேர்த்து வைப்பாங்களாம், அது நேரம் வரும்போது நீதிமான்களுக்கு கர்த்தர் எடுத்து கொடுத்துருவார். அந்த ஒரு பரிமாற்றம் வரும் என்று நம்புறவங்கெல்லாம் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? இப்போ பாச சொல்லிட்டாரு, பாவிகள் நாஸ்தியெல்லாம் யாருக்குங்க? நீதிமானுக்குன்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயா பெரிய வீட்டாண்ட போய் நின்று உன் சுதந்திரம்லாம் எனக்கு தான் உதைப்பா. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் யாரா இருங்க? நீதிமானா இருங்க. அவங்க சேர்க்கட்டும், அக்கிரமக்காரர் சேர்க்கட்டும், பாவிகள் சேர்க்கட்டும். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் என்ன செய்வார்? சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி போடும்போது, உரியவன் வந்து நிற்கும் போது அவன் சுதந்திரிக்க வேண்டிய பங்கை சுதந்திரிக்கிற கிருபையை நீதிமானுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்புறவங்க யாரா இருந்தா ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை நீங்க இல்லைனாலும் உங்கள் தலைமுறை அதன் மகத்துவங்களை சுதந்திரிக்கும். இன்னொரு முறை அதை சொல்ல போற, அழுத்தி சொல்ல போற, நீதிமான்கள் ஆமேன்னு சொல்லும். நீதிமான் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து. இப்போ எனக்கு தெரியுது, இப்படி வச்சுங்களேன், எங்கள் பிள்ளைங்களே இல்லை பாஸ்டர், நான் எவனுக்காக சேர்க்கணும்? ஒரு அம்மா சொல்லுது என்கிட்ட. இந்த பிரசங்கம் ஆயத்தம் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் சிலர் என்கிட்ட சொல்கிற விஷயந்தான்.
நல்ல விஷயங்கள். அப்போ சொல்லுது, எனக்கு பிள்ளை இல்லை, குட்டி இல்லை, பிள்ளை இல்லை, பூச்சி இல்லை, எனக்கு எதுக்குயா அப்படின்றாங்க. செத்துரு. நான் இப்போ கருத்தை சொல்ல போகிறேன் ஆழமாக. அப்படிப்பட்டவர்களும் இந்த செய்தியில் நினச்சிக்கிறேன். உனக்கு தான் இல்லைல்ல, சேர்த்து வை. உன் குடும்பத்தில் கசின் இருக்கான், எனக்கு தமிழ் தெரியல, நீஸ் இருக்குது, மாமா பொண்ணு இருக்குது, மச்சான் பையன் இருக்கிறான் இல்லையா, யாரும் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, சேர்த்து வை. சேர்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கூட அந்த மூஞ்சியை பார்த்தேன், அஸ்கு இல்லை, எப்படியும் நீ விட்டு தொலைஞ்சுதான் போகணும். உன் சொந்தத்தில் இருப்பாங்க பாருங்க, ஏழையா கூட 2 குழந்தைங்க, அவங்க பேர்ல எழுதி வச்சுட்டு போயிரு. பாஸ்டர், எனக்கு என் சொந்தத்தில் எவனையுமே நான் சொல்லி தரேன், சபை இருக்குல்ல, நீ இறந்த பின்னாடியும் உன் செல்வம் ஏழைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கட்டுமே. நல்லா கேட்டுக்கோங்க, ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கை, நான் செத்துறே. மை காட் இஸ் அ காட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். தலைமுறைகள் மகத்துவங்களை போதிக்கிறது எங்கள் வேதம். அவர் சொல்றார், நீங்க அறுக்காததை, நீங்கள் விதைக்காததை நீங்கள் அறுக்கிற காலங்கள் வரும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாவிகளின் ஆஸ்திகளை கூட நீதிமான்கள் சுதந்திரிக்கும் காலம் வரட்டும். ஹல்லேலூயா. எனக்கு எதுக்கு உங்க சொந்தம் விட்டுருங்க, சர்ச்சு கூட விட்டுருங்க, உங்க வீட்டு பிள்ளை அதுக்கு ஒரு சலிச்சு போன கைத்தட்டு. நான் இது யாருக்கு சொன்னேன்னா, எனக்கு தான் புள்ள இல்லை, குட்டி இல்லை, என்ன எடுத்துக்கோ. பட் லீவ் அ வைஸ் லைஃப். இயேசு சொன்ன ஆழம். நீங்கள் பொதுவான சொல்லு, விதைக்கிறவர்கள் விதைத்ததை அறுப்பார்கள், நீங்களோ நான் தலைமுறையின் தெய்வம், விதைக்காததையும் நீங்கள் அறுப்பீர்கள். திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். நிறைவுகளை கர்த்தர் தருவார். பக்க சொல்ல, நீதிமானாவே இரு, உழைத்துட்டே இரு, சடுதியாக கர்த்தர் மகத்தான சுதந்திரங்களை உங்களுக்கு தருவார். இப்படி சொல்லிட்டோமாங்க. 430 வருஷம் இஸ்ரவேலுக்கு எதுவுமே கிடைக்கலங்க. ஆனால் 430வது வருஷம் வந்தபோது எகிப்தின் மொத்த செல்வத்தையும் கர்த்தர் இஸ்ரவேல் கையில் கொடுத்துட்டார். நான் இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை பேசணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. ஆமேன்னு சொல்லி இந்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் மொத்த செல்வத்தையும் கர்த்தர் யார் கையில் கொடுத்தாரு? இஸ்ரவேல் கையில் கொடுத்தார். பைபிள் ஆகியால் சொல்லுது, அவர்கள் புறப்பட்ட போது பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டார்கள், இஸ்ரவேலின் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர் எவரும் இருந்ததில்லை. லிவ் ஃபார் காட். நீதிமானாய் வாழு, ஆஸ்திகளோடு, ஊழியத்திற்காய், மிஷனரிகளுக்காய். சொல்ல மாட்டீங்களாங்க? விண்டு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்கள் விதைக்காததையும் நீங்கள் அறுப்பீர்கள். நீங்கள் கட்டாத பட்டணத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். நீங்கள் நாட்டாத தோட்டங்களை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். கட்டாத வீடுகளை நீங்கள் வாங்குவீர்கள். தலைமுறையின் காருண்யத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். டிரான்ஸ் ஜெனரேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க சந்ததிகளுடைய இம்பாக்ட் உங்க குடும்பத்தில் நிறைவாய் இருக்கும். உங்க அஸ்திபாரம், உங்க தலைமுறைகளுக்கு அஸ்திபாரமாய் உங்க குடும்பத்தில் ஒரு துளிர், ஒரு ஒலிவ கன்றை கர்த்தர் தோன்ற வைப்பார். அந்த துளிரை கொண்டு கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த ஊழியத்திற்காக உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எங்க பிள்ளைகள் ஊழியம் செய்வார்கள் என்று சொல்றவங்க தலைமையில கை தட்டி வராமல் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் சுதந்திரத்தில் வாழணும். பக்க சொல்லுங்க, என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க, எல்லாத்தையும் சேர்த்து. ஆமென். வெற்றியோடு கூட தலைமுறைகளை புரிந்து கொண்டு நான் நம்புறேன், எனக்கு பின்னாடி இந்த ஊழியம் நான் எதெல்லாம் சாதிக்கலையோ நான் நினைக்கிறேன், எனக்கு அடுத்த வர்றவங்க இந்த ஊழியத்தை இதை விட 10,000 மடங்கு பெருசாக, நான் ஒரு காலத்தில் கண்ட கனவுகளை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். இந்த சொல்லி முடிச்சிடறேன். நான் மரிச்சாலும் நான் கண்ட ஊழிய தரிசனம் மரிக்காது, அதன் தலைமுறையின் நிறைவுகளை காணும். Live as a righteous man, walk in the inheritance of God. எழுந்து பிரகாசத்தோடு தலைமுறைகளை புரிந்து வாழுங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand in the presence of God?
Thank you, Jesus. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமமருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமமருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றிப்பா. நீங்க சொன்ன ஒரே ஒரு சென்டென்ஸ், அதன் ஆழம் பைபிள் அதிகம். நீங்க அப்படிதான் செயல்படுறீங்க. You're a God who has purposes in generations. ஒரு தலைமுறையோடு எதையும் முடிக்காதவர் நீர். தலைமுறை மகத்துவங்களை காணுகிற இந்த சபையில் நிற்கிற பிள்ளைகளுக்காய், இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற குடும்பங்களுக்காய் கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். விதைக்காததை அறுக்கும் ஒரு தலைமுறை வரும். இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நான் அறுக்கலனாலும் பரவாயில்ல, அறுக்கும் ஒரு தலைமுறை எனக்கு பின்னே வருமே. உடைய நாமத்தில் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். நீதிமான்களின் பங்குகளில் ஓங்கி நிற்கட்டும், வெற்றியோடும் நிறைவோடும் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. God bless you with these words. Thank you.